Sanya. Sanya Samayal. Today recipe mushroom gravy. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து 200 கிராம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள், கரம் மசாலா, ஜீரக பவுடர், அப்புறம் தனியாத்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, அப்புறம் அந்த இது கிராம்பு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துக்கோங்க, அந்த அன்னாச்சி மொக்கு இருக்கு இல்லையா அது. ஸோ வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் செய்கிறது எப்படின்னு. பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக, அதுவும் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி வந்து 1. இஞ்சி பூண்டு விழுதுக்கு வந்து நான் வந்து ஒரு 8 பல் பூண்டு, 8லேருந்து 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் லவங்கம், கிராம்பு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் காளானை வந்து நம்ம கழுவ போகிறோம். சுட வச்சு அதில் உப்பு போட்டு நம்ம வந்து இப்போ காளானை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். காளான் வந்து பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி வந்து திருப்பி பார்க்கும்போது ஓட்டையாக இல்லாமல் இருந்ததுன்னா, அதாவது நடுவில் அந்த காம்பில் வந்து ஓட்டை இல்லாமல் இருந்தால் நல்ல மஷ்ரூம் தான். நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா வளவலன்னு இருக்கும் பாருங்கள். அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன். பிரிஞ்சி இலை சேர்த்தாச்சு, பட்டை போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டை, அந்த இது லவங்கம், அடுத்தது கிராம்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அன்னாச்சி பூ, அந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். ஸோ நல்லா பொடியாக சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து வணங்கணும். கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வணங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதுவும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து அந்த ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வெந்து நமக்கு வரணும். ஸோ அதனால் வணக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, 2 நிமிஷம். இதுலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும், அந்த அளவுக்கு வந்து வேகணும். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காரத்துக்கு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா, ஸோ அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாய் வேறு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணணும்னா தனியாத்தூள், அது 1 டேபிள் ஸ்பூன். 1லேருந்து 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ என்னென்ன ஆட் பண்ணுங்கள், மஞ்சள்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா, தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஜீரகம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும் இல்லையா ஸ்பைசஸ் போட்டு, அப்போ ஜீரகம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து பவுடராகவே போட்டுக்கிட்டேன். ஜீரகத்தூள் வந்து போட்டிருக்கேன். அடுத்து மிளகுத்தூள், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். ஸோ நான் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணனால நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். ஸோ மிளகாய் வேறு போட்டிருக்கோம், மிளகாய்த்தூள் மிளகு வேறு போட்டிருக்கோம், அதனால் காரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா கிளறிட்டு காளான் நான் வந்து கழுவி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து ஆட் பண்ணுறேன் இப்போது.
இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பரட்டிட்டு இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, ரைஸு சாப்பாடு இது 3க்கும் வந்து நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும், ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து சும்மா லைட்டாக காளான் வந்து வேகணும் இல்லையா, அதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து திரும்பவும் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 8 நிமிஷம் 7லேருந்து 8 நிமிஷம் வந்து திரும்ப வந்து வேக வைக்கணும். ஸோ வந்து காளான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சு வேக வச்சுருங்க. தண்ணியும் தெளிச்சாச்சு. லைட்டாக காளான் வந்து நமக்கு வேகணும் இல்லையா, அதுக்காக பாருங்கள் காளான் வெந்துருச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ, கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வச்சுக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். எனக்கு வந்து போதும் இந்த திக்னஸ்ஸு. சும்மா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம் ரைஸுக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிட்டு நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து தூவி விட்டு இறக்கி வைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வந்து மஷ்ரூம் குழம்பு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக்